நான் வந்து ஒரு கருப்பட்டி எடுத்திருக்கேன். பணியாரம் செய்கிறதுக்கு வந்து ஒரு கருப்பட்டி எடுத்து நல்லா உடச்சி இப்போ தண்ணியில் கரைச்சி எடுக்க போகிறேன். அதிலேருந்து ஒரு 5 கரண்டி மாவு போட்டுக்கிறேன், கோதுமை மாவு. இது வந்து கரெக்டு மெஷர்மெண்ட் அப்படின்னா நம்ம ஸ்வீட்டுக்கு தக்கன நம்ம வந்து கருப்பட்டியோ மண்டவளமோ சீனியோ போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்பில் போட்டால் போதும். கரெக்ட் மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கருப்பட்டியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை போடுறேன், கொஞ்சம் மேலே க்ரன்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக. 1 டீஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேணாம். கருப்பட்டி வந்து கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கரையணும். ஸோ கரைஞ்சோடனே இதில் டேரெக்டாக ஒரு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன், ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த கருப்பட்டி எப்படி இல்லை வடிகட்டி ஊற்றிடுறேன். இது ரிமைனிங் இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இந்த அளவு ஆப்பச்சோடா போடுறேன். போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிட போகிறேன். மாவு கன்சிஸ்டன்சி வந்து இந்த லெவலில் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் நல்லா வரும். நல்லா சாஃப்டான அப்பம்.